புதுச்சேரியில வந்து புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு, அதாவது கழிவு நீரிலிருந்து ஏற்பட்ட விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி வந்து அறிவித்திருந்தாரு. இது சம்பந்தமாக புதுச்சேரி சட்டசபையில வந்து அதிகாரி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது சுயேட்சை எம்எல்ஏ நேரு மற்றும் சமூக அமைப்புகள் வந்து சட்டசபையில் போராட்டம் செய்தனர். இதுக்கு வந்து ஆய்வு கூட்டம் முடிய பிறகு அந்த சமூக அமைப்புடன் சுயேட்சை எம்எல்ஏ நேரு வந்து ஆலோசனை பண்ணாரு. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அதிமுக மாநில செயலர் அன்பழகன் வந்து உயிரிழந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் சொல்லியிருந்தாரு. திமுக சார்பிலும் எதிர்கட்சி தலைவர் சிவா வந்து நிவாரணம் வழங்க சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தம் ஆய்வு நடத்திய பிறகு முதலமைச்சர் தலைமையில கூட்டம் முடிஞ்ச பிறகு செய்தியாளர் சந்திச்சாரு. செய்தியாளர் சந்திக்கும் போது உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து வயதான 2 பேருக்கும் தலா 70 லட்சம் ரூபாயும், அந்த 15 மாணவிக்கு வந்து 30 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாத இதை ஆய்வு செய்து முழுமையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர்.